வணக்கம். இது லங்கா நியூஸின் சிறப்பு செய்தி. இலங்கையில் இடம்பெறும் காடழிப்பினை கண்காணிப்பதற்கு இன்று முதல் ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்த உள்ளதாக வன பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த செயற்பாடு வடக்கில் 2 மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களில் இந்த கண்காணிப்பு நடவடிக்கைகளில் வனவள திணைக்களத்தின் விசேட பயிற்சி பெற்ற அதிகாரிகள் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து அதிகளவான சட்டவிரோதமான தேக்கு மரங்கள், முதிரை மரங்கள் மற்றும் பாலை மரங்கள் அறுக்கப்பட்டு வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதனால் இயற்கை வளமான காடுகள் அழிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. முறிப்பு, தண்ணி முறிப்பு, கோடாலிக்கல், கரிப்பட்ட முறிப்பு, உடையார்கட்டு, விசுவமடு, மன்னாக்கண்டல், முத்தையன்கட்டு, நெட்டாங்கல் மற்றும் பனிக்கன்குளம், அம்பகாமம், கரிப்பட்ட முறிப்பு, மணவாளன் பட்ட முறிப்பு, மாங்குளம், ஒட்டு சுட்டான் போன்ற பிரதேசங்களில் உள்ள இயற்கை வளமான காடுகள் அழிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. மேலும் சட்டவிரோத மரக்கடத்தல் தொடர்பில் பல நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இடம்பெற்றாலும் சில சம்பவங்களையே போலீசார் கண்டுள்ளார்கள். பல இடங்களில் பெருமளவான அறுக்கப்பட்ட மரக்குற்றிகள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதுடன் வாகனங்களில் கடத்தப்பட்டமை தொடர்பிலும் பல வழக்குகள் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றில் காணப்படுகின்றன. இவ்வாறான நிலையில் பெருமளவான இயற்கை வளத்தினை அளிப்பவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கோ கட்டுப்படுத்தவோ போலீஸ் நிலையங்களில் ஆளணி பற்றாக்குறை காணப்படுவதுடன் வனவள திணைக்களத்திடமும் ஆளணி பற்றாக்குறை காணப்படுவதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இவற்றை சாதகமாக பயன்படுத்தி சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவர்கள் தொடர்ச்சியாக காடுகளை அழித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள்.